ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம மகாராஷ்டிரா கடி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற வியூஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த கடி பண்ணுறதுக்கு நான் கொஞ்சம் கட்டி தயிர் எடுத்துருக்கிறேன். ஒரு பெரிய பவுலில் இந்த தயிரை ஊற்றிக்கலாம். இந்த தயிரில் கொஞ்சமாக தேவையான உப்பும் கொஞ்சம் மஞ்சத்தூளும் சேர்த்து நல்லா பீட் பண்ணி விட்டுக்கலாம். கடினா வேறு ஒன்றும் இல்லை, நாம் பண்ணக்கூடிய மோர் குழம்பு, அதாவது புளிசேரி தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மகாராஷ்டிராவில் பண்ணுறாங்க. மோர் குழம்புக்கு சிலவங்க தேங்காய் அரைச்சி போட்டு பண்ணுவோம், சிலவங்க தேங்காய் அரைக்காமல் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் இந்த கடிக்கும் தேங்காய் போட வேண்டாம். இந்த கலக்கின தயிரை இப்போ தனியாக வச்சுக்கலாம். இப்போ கேஸ்டில் ஒரு கடாய் வச்சு அதில் கொஞ்சமாக கீ போட்டுக்கலாம். கீ போட்டால் தான் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் சூடானதும் அதில் கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் ஒரு ஸ்பூன் போல் சீரகம் போட்டு பொரிய விட்டுக்கலாம். சீரகம் பொரிஞ்சதும் அதில் கொஞ்சம் பொடி பொடியாக கட் பண்ண பூண்டு சேர்த்து அதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பூண்டு வதங்கி லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததும் அது கூடவே கொஞ்சமாக பொடி பொடியாக கட் பண்ண பச்சை மிளகா காரத்துக்கு சேர்த்துக்கலாம். நான் பொடி பச்சை மிளகா தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ 2 ஆட் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் ஜாஸ்தியாக போட்டு பண்ணுறதா இருந்தால் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாவும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையும் கொஞ்சம் பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கலாம். இந்த மகாராஷ்டிரா கடி பண்ணுறது ரொம்பவே ஈஸி. ஸோ எல்லாருமே ட்ரை பண்ணலாம். இப்போ எல்லா இன்க்ரீடியன்ஸும் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் போல் கடலை மாவு சேர்த்து அதையும் லைட்டாக வறுத்து விட்டுக்கலாம். கடலை மாவை பொறுத்தவரையில் ரொம்ப சேர்க்க வேண்டாம், 1 or 2 ஸ்பூன்ஸ் சேர்த்தாலே போதும். நெய்யில் இந்த கடலை மாவு சேர்த்து வறுக்கும்போது நல்ல ஒரு ஃப்ளேவரும் கிடைக்கும். அதே நேரம் நமக்கு கடியும் நல்லா திக்காக கிடைக்கும். இப்போ இந்த கடாயில் நம்ம பீட் பண்ணி வச்சுருந்த தயிரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த கடிக்கு நம்ம தண்ணி எதுவும் அதிகமாக சேர்க்க வேண்டாம், அதே நேரம் கொதிக்கவும் விட வேண்டாம். கொஞ்சம் கட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இதை அப்படியே ஒரு சர்விங் பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு சூடு சாதத்தில் இந்த கடியை போட்டு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மகாராஷ்டிரா கடி பண்ணுறதுக்கு வெறும் 2 நிமிஷமே நமக்கு அதிகம்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஈஸி. இதை விட வேறு எந்த ஒரு ரெசிப்பியும் இவ்வளோ ஈஸியாக பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். இந்த மகாராஷ்டிரா கடியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு எப்படி வந்தது, பிடிச்சிருந்தால் உங்களுடைய ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you soon in the next video. Bye.